எனக்காக வந்திருக்கக்கூடிய இந்த ரெஸ்டாரண்டோடைய மேனேஜர் வாசல்ல நிற்கிறாரு. நான் தோசை சாப்பிடும்போது எனக்கு எக்ஸ்ட்ரா சாம்பார் ஊத்துற அந்த சப்ளையர், அவர்கள் 2 பேருக்குமே என்னுடைய நன்றி. போகும்போது நீங்களும் சாப்பிட்டு போங்க, நல்லா இருக்கும். இன்ட்ரோடக்ஷன்லாம் நிறைய வீடியோ போட்டிருப்பாங்கன்னு நினைச்சேன். நான் கூட பயந்து போயிட்டேன். நமக்கு வந்து ஸ்பீச்சில் 2 ஸ்பீக்கர் தானே போட்டிருந்தாங்க, முன்னாடி ஒருத்தர் 3 ஸ்பீக்கர் இருக்கிறாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். இன்ட்ரோடக்ஷன்ல உங்களுக்கு நிறைய ஃபல்கி சர்மா பத்தி வீடியோ போட்டிருப்பாங்க, பாண்டே பத்தி வீடியோ போட்டிருப்பாங்க. அதெல்லாம் என்ன வீடியோ? இப்போ நான் ஒரு வீடியோ போடுறேன் பாருங்க, ப்ளீஸ். வரலையா? இல்லையா? சாணக்கியா ஃபங்க்ஷன் மாதிரியே இருக்கே. ரைட், விட்டுருங்க. லீவ் இட். ரொம்ப சாரி. முதல்ல ஒன்று, இந்த வீடியோ போட முடியாததுக்கு. 2வது வந்து நான் 3 மணிக்கே கொடுத்துருந்தேன் இந்த வீடியோ போடணும்னு சொல்லிட்டு. 3 மணிக்கு கொடுத்தா போட முடியாதுன்னு தெளிவாக சொல்லிட்டாங்க. அண்ட் கியூவில் நிற்க வச்சதுக்காக ஐ ஃபெல்ட் வெரி பேட். உங்களை போன்ற பெருமக்கள் வந்து ரொம்ப தாராளமாக அனுமதிக்கப்படணும். டாஸ்மாக் கடை மட்டுமல்ல, எங்கேயுமே கியூ நிற்கக்கூடாது. பெருமாளை பார்க்கறதுக்கும் ஓட்டு போடுறதுக்கு மட்டும்தான் கியூ நிற்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இதுக்கு நாரதகான சபாவுடைய புக்கிங் வந்து நரேந்திர மோடியோட புக்கிங் கூட அதிகமானது, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால முன்னாடி நான் 5 மணி 5:30 வரைக்கும் ஒரு ப்ரோக்ராம் போட்டுட்டு இருந்தாங்க. அதனால வந்து அந்த ப்ரோக்ராம் முடிஞ்சு அதுக்கு அடுத்த ப்ரோக்ராம் ஆரம்பிக்கிறதுக்காக கொஞ்சம் லேட் ஆகி போச்சு. அதனால நிற்க வைக்க வேண்டிய போச்சு. ரொம்ப மன்னிக்கணும். பிராமின்ஸை பற்றி ரொம்ப வருத்தப்பட்டு பேசினார் சுவாமி. இவர் வருத்தப்படுறாரு. எங்கள் அண்ணன் பீட்டர் நவரோட்டோ அமெரிக்காவில் ஒருத்தர் இருக்கிறாரு. அவரு ரஷ்யால என்ன வாங்கிட்டீங்கன்னா பிராமின்ஸ் பூரா பழச்சிருவாங்க அப்படின்ட்டார். யாரோ தப்பா சொல்லியிருக்காங்க. அம்பானி, அதானி, மஹிந்திரா அவங்க எல்லாம் பிராமணர்கள் சொல்லியிருக்காங்க. அந்த கம்பெனில கூட நம்மளை சேர்க்க மாட்டாங்களேப்பா நினைச்சுக்கிறது. சரி, பிம்பமாவது அப்படி இருக்கே, பிராமணர்கள்லாம் பயங்கரமான ஆட்கள் அப்படின்னு ஒரு பிம்பமாவது அப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆனந்தப்பட்டுக்க வேண்டியதான். பிராமணர்கள் வந்து பெரிய பிசினஸ் மேக்னமா இல்லை, நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய டிவிஎஸ் மாதிரியான சிலர் தவிர. ஆனால் பிராமணர்கள் வேற இடத்துல பெரிய மதிப்பு மரியாதையோடு இருந்திருக்கிறாங்க. இந்தியாவுடைய முதல் பரம்வீர் சக்ரா அவார்டி மேஜர் சோம்நாத் சர்மா ஒரு பிராமின். முதல் பரம்வீர் சக்ரா மட்டுமல்ல, ஒன் ஆஃப் த லேட்டஸ்ட் பரம்வீர் சக்ரா அவார்டி கேப்டன் மனோஜ்குமார் பாண்டே, அவரும் ஒரு பிராமின். இந்தியர்கள் இந்தியா அப்படிங்கிற பேர்ல ஒரு 4 நோபல் பரிசு கிடைச்சிருக்கு. 4மே யார் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். மங்கள் பாண்டேல இருந்து ரங்கராஜ் பாண்டே வரைக்கும் எல்லா பேரையும் சேர்த்து விட்டுக்க வேண்டியதான் உள்ளே. எங்க அண்ணன் சுபவீர பாண்டியன் கேட்டாரு, மங்கள் பாண்டே உங்களுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா அப்படின்னாரு. இந்த ராகுல் காந்தி மகாத்மா காந்தி சொன்னார்ல, அந்த மாதிரி மங்கள் பாண்டே ஃபேமிலிக்கு கேட்டு அடிக்க வந்துருவாங்க அப்படின்னு சொன்னேன். உங்களுக்கு வேணா ஒரு ஆறுதலுக்காக தகவல் சொல்றேன். பிரசாந்த் கிஷோர் பாண்டேவும் நானும் வந்து ஒரே ஏரியாக்காரங்க, அவ்வளவுதான், புரிஞ்சுக்கலாம். எங்களுடைய பிரதர்ஸோடைய மாமியார் வீடெல்லாம் வந்து அங்கதான் இருக்கு. அந்த ஊர்ல தான் பிரசாந்த் கிஷோர் பாண்டேவுடைய அப்பா ஒரு டாக்டரா இருந்தாரு. இப்ப பிரசாந்த் கிஷோர் அரசியல்வாதிகளை உருவாக்குனது போது நாமளே அரசியல்வாதி ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு களம் கண்டுட்டு இருக்காரு. அரசியல்வாதிக்கு நம்ம ஆட்கள் என்ன செய்வாங்கிறது தெரிஞ்சிடும். ஒரு அனலிஸ்டா இருக்கிறது வேற, ஸ்ட்ராட்டஜிஸ்டா இருக்கிறது வேற, அரசியல்வாதியா வர்றது வேற. ஒரு நாம் தமிழர் சொல்றாங்கன்னு சுவாமி ரொம்ப ஃபீல் பண்ணார். எங்க அண்ணன் சீமான் எவ்வளவு பாடுபடுறாரு அப்படின்னு பிரசாந்த் கிஷோருக்கு இப்ப பீகார்ல தெரிஞ்சிடும். இட்ஸ் நாட் எ ஈஸி கேம். பீயிங் எ பொலிட்டிஷியன் இஸ் எ டஃப் கேம். அது வந்து சாதாரண விஷயம் இல்லை. நிறைய நம்ம வந்து சொல்லிக்கிட்டே போனோம். தொலைநோக்கு பார்வை இங்க வந்து தேவைப்படுது. இந்தியா, ஐ மீன் தமிழ்நாடு அண்ட் பாரதம் அப்படிங்கிற பத்தின ஒரு பார்வை அவங்க கேட்டிருக்கிறாங்க. இந்தியா எப்படி இருக்கணும், உலகம் எப்படி இருக்கணும் பார்க்கறதுக்கு முதல்ல ஒரு தொலைநோக்கு பார்வை தேவைப்படுது. 75, 77 எமர்ஜென்சி வந்த போது, அப்பதான் நான் பிறந்தேன். குடும்ப கட்டுப்பாடு கட்டாயமா பண்ணணும், மக்கள் தொகை ரொம்ப பெரும் பாடா இருக்கு அப்படின்னு அன்னைக்கு இருந்த சஞ்சய் காந்தி யோசிச்சார். இன்னைக்கு 50 வருஷம் கழிச்சு உலகம் சொல்கிறது, உலகத்தின் இளமையான நாடு இந்தியா. இங்க இருக்கக்கூடிய மக்கள் தொகை எல்லாம் ரொம்ப ப்ரொடக்டிவா இருக்கிறாங்க, பயங்கரமா பண்றாங்க, ஆட்களையே ஏற்றுமதி பண்றாங்க அப்படின்ட்டு. அப்ப மக்கள் தொகை
ஒரு கவலைப்பட வேண்டிய விஷயமா அல்லது ப்ரொடக்டிவா யூஸ் பண்ணுமா பண்ணலையா அப்படிங்கிறது யோசிக்க வேண்டிய விஷயமா அப்படின்னு பார்க்கணும். இங்கேதான் திரு நரேந்திர மோடிக்கும் திருமதி இந்திரா காந்திக்குமான வித்தியாசம் கிடைக்கும். மக்கள் தொகையை ஒரு மைனஸ் பாயிண்டா பார்த்தாங்க. அந்த மக்கள் தொகையை வச்சுதான் சைனா வந்து உலகின் நம்பர் 1 நாடா இன்னைக்கு விழுந்துட்டு இருக்கு. அந்த மேன் பவர் வச்சுதாங்க இருப்பாங்க. இன்னைக்கும் அதுதான் இந்தியாவுக்கும் துணை நிற்குங்கிற பாக்குறோம். ஆனா நமக்கு பார்வை எப்படிதான் இருந்துச்சுன்னா கம்ப்ளீட்டா உல்டாவா இருந்துச்சுன்னு பாக்குறோம். கோவிட் பீரியடுக்கு பிறகு நமக்கு தெரிஞ்சது செமி கண்டக்டர் வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமா இருக்கு. நம்ம வந்து இன்டர்நேஷனல் கம்யூனிட்டி தான் எதிர்பார்த்துட்டு இருக்க வேண்டியிருக்கு, நம்மகிட்ட சொந்தமா இல்லைன்னு. நீங்க பார்த்திருப்பீங்க, தமிழ்நாட்டில் எப்பயுமே புரட்சிகள் வெடிக்கும். ஒழுங்கா ஓடிட்டு இருந்த ஸ்டெர்லைட்டை மூடியாச்சு. அதன் மூலமா என்ன ஆச்சுன்னா காப்பர் எக்ஸ்போர்ட் கண்ட்ரியா இருந்த இந்தியா காப்பர் இம்போர்ட் கண்ட்ரியா மாறிச்சு. தாமிரத்தை ஏற்றுமதி செய்து கொண்டிருந்த இந்தியா இன்று இறக்குமதி செய்து கொண்டிருக்கிறது. அந்த இறக்குமதி செய்யக்கூடிய நாடுகள்ல சைனாவும் பாகிஸ்தானும் கூட இருக்கு. அப்ப யாருக்காக நம்ம வேலை பார்த்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி. இன்னைக்கு நம்ப மாட்டீங்க, தூத்துக்குடி இளைஞர்கள், தூத்துக்குடி பெண்கள் ஸ்டெர்லைட் ஆலை வேண்டும் என்று போராடுகிறார்கள். தூத்துக்குடியில நேரடியாக 3000 பேருக்கும் மறைமுகமாக 30,000 பேருக்கும் வேலை கொடுத்துட்டு இருந்த ஒரு நிறுவனமா இருந்துச்சு. நம்ம எப்படி பாக்குறோம்? அப்ப கம்ப்ளீட்டா ஒரு ஃபோர் சைட் மிஸ் ஆகுது அப்படின்னு யோசிக்க வேண்டியிருக்கு. ஆனா பாரத பிரதமர் நரேந்திர மோடி வந்த பிறகு உலக நாடுகளுக்கு பூரா சைட்டே போயிடுச்சு, ஃபோர் சைட் இல்ல. ஆனானப்பட்ட சர்வதேச தாதா அப்படின்னு சொல்லிட்டு இருந்த அண்ணன் டொனால்ட் ட்ரம்ப் வந்து நடுங்குறாரு. காலையில ஒரு பேட்டி கொடுக்கிறாரு, இந்தியாவுக்கு நான் சாங்ஷன் போட்டுருவேன் 50% டாக்ஸ் அப்படின்றாரு. சாயந்தரம் பேட்டி கொடுத்து மை வெரி குட் ஃப்ரெண்ட் மோடி ப்ளீஸ் மோடி மை வெரி குட் ஃப்ரெண்ட் அப்படின்றார். நம்மால் எவ்வளவு ஃப்ரெண்டுக்கு டேக்கா கொடுத்தவர்னு அவருக்கு மட்டும்தான் தெரியும். என் தலைவன் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எவ்வளவு ஆலிங்கனம் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சீங்கன்னா தெரிஞ்சிடும். ஒவ்வொரு விக்கெட் அந்த அமெரிக்காலேயே 3 அதிபரை பார்த்தவர் மோடி. ஒபாமாவுக்கும் காப்பியை கொடுத்தாச்சு, பைடனுக்கும் டீயை போட்டாச்சு, ட்ரம்பும் காப்பி சாப்பிட்டு போய் என்ஜாய் பண்ணு. அவன் யோசிக்கிறாங்க, ஏன்னா நம்ம 3 அதிபர்கள் மாறிட்டோம், இந்தியாவில் அதே ஆள் அப்படியே நிக்கிறாரு. மோடி அசராம சொல்றாரு, இப்பதானப்பா 3வது முறை, வெயிட் பண்ணுங்கப்பா, அப்புறம் தேர்ட் டைம் தானே, வெயிட் பண்ணுங்கன்றார். நண்பர்கள், இதில் ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் என்னென்றா, மோடியை விட அதிகாலம் ஆட்சி செய்து கொண்டிருக்கோம் பக்கத்திலே இருக்கிறாங்க சைனாலும் ரஷ்யாலும். ஆனால் அவர்கள் சர்வாதிகாரத்தால் நிற்கிறார்கள். இங்கு ஜனநாயகத்தால் மீண்டும் 3வது முறையாக மோடி வென்றிருக்காங்க. அதை பார்க்கும், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்து நிற்காத பார்க்கும். அப்ப இந்த தொலைநோக்கு பார்வை கொண்ட ஒரு தலைவன் கிடைத்தால் இந்தியா கொண்டாடுகிறது. பிரச்சனை மக்கள்கிட்ட இல்ல. இந்த நிகழ்ச்சியுடைய ஆர்கனைசர்ஸ் உட்பட அத்தனை பேருமே கவலைப்படுவாங்க, மக்கள் இப்படி ஆயிட்டாங்களே, மக்கள் இப்படி ஆயிட்டாங்க. தலைவர்களுக்கு தான் பற்றாக்குறை, மக்களுக்கு பற்றாக்குறையே இல்லை. நல்ல தலைவன், தகுதியோட தலைவன், தலை நிமிர்ந்து தைரியமா வந்து நின்று நான் இருக்கிறேன்னு சொன்னா அவன் பின்னாடி இந்தியா காத்திருக்கிறது எப்பயுமே. இவங்க திடீர்னு கூட்டணி மாத்திட்டு நம்ம சரியில்லை நம்ம சரியில்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எவ்வளவு ஆச்சரியமான 2 பெரும் சாதனைகளை இந்த மத்திய அரசு இந்திய அரசு செய்திருக்கிறது. டாக்டர் சுப்பிரமணிய சாமி அவர்கள் பல முறை நிறுத்திக் கொண்டே வந்தார். இந்திய அரசோடு சண்டையும் போட ஆரம்பித்தார், பாஜகவை விமர்சிக்கவும் ஆரம்பித்தார். யாருமே எதிர்பார்க்காத வகையில வருமான வரியை ஆண்டுக்கு 12 லட்சம் ரூபாய் விலக்கு கொடுத்தது இந்த இந்திய அரசு. கற்பனை பண்ண முடியாத விஷயம், யாரும் எதிர்பார்க்காத விஷயம். 12 லட்சம் ரூபாய் ஆண்டுக்கு, ஒரு மாதத்துக்கு 1 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சா. ஏன் அந்த 12 லட்சம் ரூபாங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த கிரீமி லேயர் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு பாத்தீங்களா, இந்த கிரீமி லேயருக்கான கணக்கு கிட்டத்தட்ட 88-90 லட்சம் ரூபாய் வச்சிருக்காங்க. ஒரு ஆண்டுக்கு 90 லட்சம் ரூபாய் வரைக்கும் சம்பாதிச்சா, அதுவும் விவசாய வருமானம் சேராது, 90 லட்சம் ரூபாய் வரைக்கும் சம்பாதிச்சா அவர்கள் வந்து கிரீமி லேயருக்கு கீழே பாவம், கிரீம் கிடையாது அவங்க எல்லாம். இப்பதான் பாரத பிரதமர் 90 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஏழைகள் லிஸ்ட்ல சேர்த்துறீங்கன்னா 12 லட்சம் ரூபாய் ஆக்கிருங்கடா, பூரா வந்து இன்கம் டாக்ஸ் ஃப்ரீ, ஓடிப்போ, முடிஞ்சு வச்சுக்க. ரொம்ப சமீபமா பாரத பிரதமர் பேசினாரு,
தீபாவளிக்குள்ள நாங்க ஜிஎஸ்டி குறைக்கிறோம். கிட்டத்தட்ட 387 பிரிவுகளுக்கான ஜிஎஸ்டி வந்து கம்ப்ளீட்டா அப்படியே வந்து கீழே கொலாப்ஸ் பண்ணி 2 பிரிவுகளையே தூக்கி விட்டு only 5% and 18%, 2% தான். அதுக்குள்ளே முடிச்சிருவா. வீடியோ ரெடியா இருக்குதான். கல்யாணம் முடிஞ்சு புள்ள பத்தாச்சு. சார் மண்டபம் ரெடி அப்படின்றாங்க. ஓ மண்டபம் ரெடியா? சரி, ஆசைப்பட்டு கேட்டீங்க, அதையும் பாத்துருங்க. அந்த வீடியோ போட்டுருங்க சார். ஆடியோ யார் போடுவா? திஸ் வீடியோ டெடிகேட்டட் டு ஃபால்கி சர்மா. வெல்கம் டு தமிழ்நாடு. The person who was reporting is Mr. Sam Daniel, senior most journalist of Tamil Nadu. He was in NDTV before we bought the NDTV Hindu Tamil. That Sam Daniel is not important in this story. The person who was accompanying him, completely dancing, the Gen Z. இவர்கள் தான் நேபாள் புரட்சிக்கு காரணமாக இருந்தவர்கள். வரேன் பின்னாடி, அங்கதான் வரேன். சோ கிட்டத்தட்ட 357 பிரிவுக்கு வந்து ஜிஎஸ்டியை குறைச்சிட்டு 4 ஸ்லாபா 2 ஸ்லாபா மாத்திட்டு திராவிட முன்னேற்ற கழகத்துல தன்னுடைய மகனை எம்எல்ஏவா வச்சிருக்கக்கூடிய விக்ரமராஜா இன்னைக்கு காலில் வந்து பாராட்டிட்டு போறார். நிர்மலா சீதாராமன் மோடி ஆஹா ஓஹோ அப்படின்னு போறார். தமிழ்நாட்டு நிதியமைச்சர் அண்ணன் தங்கம் தென்னரசு ஜிஎஸ்டி ஸ்லாப குறைச்சா எங்களுக்கு நட்டம் ஆயிருமேன்னு சொல்றார். மக்களுக்காக குரல் கொடுக்கிறார். ஜிஎஸ்டி வந்தபோது அது கப்பர் சிங் டாக்ஸா, அது ஹிந்தி படம், உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். இது நம்ம வாழலாம் ஹிந்தி படம் தானே பாக்குறாள். தமிழ்ல ஒரு படமும் நன்னா இல்ல. அதெல்லாம் கமலஹாசனோட போயிடுது. கமலஹாசனும் போயிட்டார். போதுமா? விக்ரம் படம் நீங்களா ப்ரொடியூஸ் பண்ணீங்க? அப்புறம் அண்ணன் தங்கம் தென்னரசு அவர்கள் வருமானம் போயிரும் அப்படின்றார். கேரளா கம்யூனிஸ்ட் அரசு 20,000 கோடி ரூபாய் நட்டம் ஆயிரும்ன்றாங்க. நேத்து வரைக்கும் ஜிஎஸ்டி வந்தா மாநில உரிமைகள் போயிரும்ன்றாங்க. இப்ப ஜிஎஸ்டி குறைச்சோனே மாநில வருமானம் போயிருன்றாங்க. ஜஸ்ட் இமேஜின். இதைத்தான் தொலைநோக்கு பார்வை என்று சொல்கிறேன். நாளை என்ன நடக்க போகிறது என்பதை நேற்றே கண்டுபிடித்து வைக்கக்கூடிய மாபெரும் மனிதனாக பாரத பிரதமர் இருக்கிறாங்க. உங்களுக்கு கொஞ்சம் ஓவரா ஜால்ரா போடுற மாதிரி இருக்கும். பிஜேபியில் கூட யாரும் இவ்வளவு ட்ரை பண்ணதுலயே பாண்டே பின்றானேங்கிற மாதிரி இருக்கும். மகாத்மா காந்திக்கு அடுத்து எல்லா விஷயங்களையும் மக்கள் மூவ்மெண்டாக, பீப்புள் மூவ்மெண்டாக மாத்துறது பாரத பிரதமர் நரேந்திர மோடி மட்டும்தான். டாக்ஸ் கட்டுறவங்களை கொள்ளையடிக்கிறவங்களா பார்த்த நாடு இது. அவனுக்கு என்னடா கோடீஸ்வரன், அவன் என்னடா பணக்காரன், சும்மா சம்பாதிச்சிருப்பானா அப்படின்னு நெகட்டிவா பார்க்க வச்சது. அம்பானி அதானி அத்தனை பிசினஸ்மேன் நதியில நின்றுட்டு பிசினஸ்மேன் தான் இந்தியாவை தூக்கி நிறுத்துறார்கள் என்று சொன்னவர் நரேந்திர மோடி. கிட்டத்தட்ட 50 லட்சம் மட்டுமே இந்த ஜிஎஸ்டி 8 வருஷத்துக்கு முன்னாடி வரும்போது கம்ப்ளைண்ட்ஸ் 50 லட்சம் 50 கோடி பேர் மட்டும்தான் 50 லட்சம் பேர், ஆமா 50 லட்சம் பேர் தான் கட்டிட்டு இருந்தாங்க ஜிஎஸ்டி. இன்னும் 8 வருஷம் கழிச்சு 1.5 கோடி பேர் ஜிஎஸ்டி டாக்ஸ் கட்டுறாங்க எவ்ரி மந்த். ஜஸ்ட் இமேஜின் எவ்வளவு பெரிய டிரான்ஸ்பார்மேஷன். மக்கள் தானாக ஜிஎஸ்டி கட்ட தொடங்குகிறார்கள். அப்ப மக்கள்கிட்ட இந்த விழிப்புணர்ச்சியை கொண்டு வருது. அது ஸ்வச் பாரத் மூவ்மெண்ட்ல இருந்து எல்லா விஷயங்கள்லயுமே கொண்டு வர்றார். தமிழ்நாடு ஏன் இப்படி இருக்குன்னு தலைவர் ஃபீல் பண்ணாரு. தமிழ்நாடு பிரமாதமா இருக்கு, என்ன குறைஞ்சிருச்சு? ஆதார் கார்டு கொண்டு வந்த போது இந்தியாவிலே நம்பர் 1 ஆதார் கார்டு வாங்கின மாநிலம் தமிழ்நாடு. 98% உடனே வாங்கிட்டாங்க. எந்த விஷயமா இருந்தாலும் குழப்பம் இல்லாம, சண்டை சச்சரவு இல்லாம, அரசியல்வாதிகள் பண்றது, ஊடகங்கள் பண்றது நெரேட்டிவ், அது வேற காமெடி, அது தனி.
மக்கள் அதுக்கெல்லாம் ஆசை இல்லை. அவங்க மாட்டு அவங்க வேலையை பார்த்துருக்காங்க. அவங்களுக்கு ஸ்மூத்தா வேணும், அவ்வளவுதான். எந்த பஞ்சாயத்தும் இல்லாம அவங்களுக்கு வந்து இருக்கணும், அவ்வளவுதான். அது என்ன சொன்னாலும் கேட்டாங்க, நின்னா நிக்க போறாங்க, வானா வர போறாங்க, அதுல இருந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்ப இந்த ஜிஎஸ்டி மாதிரியான விஷயங்கள், இந்த இன்கம் டாக்ஸ் மாதிரியான விஷயங்கள் எவ்வளவு பெரிய விஷயங்களை நாளைக்கு கொண்டு வர போகிறது அப்படின்னு எவ்ரி மந்த் கிட்டத்தட்ட 1.25 லட்சம் கோடி ரூபாய் வருமானம் ஜிஎஸ்டில. எவ்ரி மந்த் 1.25 லட்சம் கோடி. அப்ப என்னன்னா, சொந்த காலில் இந்தியாவை நிறுத்துறதுக்கான ஒரு முயற்சி. அண்டை நாடுகளையும் அந்நிய நாடுகளையும் கடன் கொடுத்து மிரட்ட பார்க்கிறது சீனா, மானியம் கொடுத்து நட்பு பாராட்டுகிறது இந்தியா. ஸ்ரீலங்கா முறைச்சு பார்த்துச்சு, தெரிஞ்சிருச்சு இந்தியா முறைச்சா பிரயோஜனம் இல்லை. மால்தீவ்ஸ் முறைச்சு பார்த்துச்சு, அப்புறம் பழகிட்டாரு. மேரா தோஸ்த், எங்கள் அண்ணன் ட்ரம்ப் மேரா தோஸ்த் தான், வழியே இல்லை. பஸ் 140 கோடி மக்கள் தொகை வந்து தி கிரேட்டஸ்ட் வேர்ல்ட் மார்க்கெட். வெறும் மக்கள் தொகையில மார்க்கெட். எங்கள்கிட்ட வந்து ஊரோட பேஸ்ட் வேண்டாம், நாங்க சாங்ஷன் பண்ணுவோம், நிப்பட நாங்க வேப்பங்குச்சி எடுத்து தேய்ச்சி போயிட்டே இருப்போம். விஜயில இருந்து இண்டிஜினியஸ் வேப்பங்குச்சின்னு வித்துருவாங்க. இதுதான் பாரத் மாதா வேப்பங்குச்சி, இந்த வேப்பங்குச்சி போட்டீங்கன்னா இந்தியா வளரும் அப்படின்னு நம்மால் சாம்பலை வச்சு தேய்ச்சிட்டு போயிடுவான். வாஜ்பாய் அவர்கள் அணுகுண்டு சோதனை நடத்தின போது கிளின்டன் இருந்தார் நினைக்கிறேன், அவருக்கு பொருளாதார தடை விதிச்சாச்சு இந்தியாவுக்குன்னாரு. நம்ம ஆளுங்க கேட்கவே இல்லையே, நீ விதிச்சுக்கோ எனக்கு என்ன பிரச்சனை. அவங்களே பொருளாதார தடை விதிச்சுட்டு அவங்களே பொருளாதார தடை வாபஸ் வாங்கிட்டாங்க. என்னடா அப்படின்னு அங்க இருக்க பிசினஸ் மேன்லாம் லாபிஸ்லாம் சண்டை போயிட்டான். 140 கோடி பேர் மார்க்கெட் என்னது, நீ வேற நம்ம அவங்க நம்பி தான் பொழைச்சிருக்கோம். சைனாக்காரன் வாங்க மாட்டான், இந்தியாக்காரன் தான் ஏப்பா சாப்ப. ஓ இட்ஸ் அமெரிக்கன் பிராண்ட், யூனோ இந்தியன் பிராண்ட்ஸ் மாதிரிலாம் கிடையாது, அமெரிக்கன் பிராண்ட் யூஎஸ் அப்படின்னு நம்மளால தான் வந்தது. அது அமெரிக்கால இருந்து வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா அது ஆட்டுக்குட்டியா இருந்தாலும் பிரமாதமான கம்பெனி இருக்கும். ஆனா அத மாதிரி உண்டாடும். யூஎஸ் தான் சார். நீங்க சொல்லிட்டு இருக்கலாம், பாண்டே இன்னைக்கு பேசுவார், நாளைக்கு போயிடுவார், நாளைக்கு ஒரு பொண்ணு எங்க கொண்டு போயிடுவார், பையன் எங்க கொண்டு போயிடுவார், அதெல்லாம் தெரியாது நமக்கு. நம்ம வந்து பத்திரமா நமக்கு தானே. ஆனா இந்தியா அப்படிங்கிறத ஒரு மேட்டர் ஆஃப் பிரைடா மாத்துறது பாரத பிரதமர் நரேந்திர மோடி. இங்க இருக்கக்கூடிய ஆடியன்ஸ் யாருன்னு எனக்கு தெரியும், என்னை உங்களுக்கு தெரியும், உங்களை எனக்கு தெரியும். இங்க இருக்கக்கூடிய 80% ஃபேமிலி மெம்பர்ஸ் எங்க இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியும். 10 மணிக்கு அவன் வீடியோ கால்ல வருவான், அதுக்கு முன்னாடி புறா முடிச்சு போகணுங்கிறது எனக்கு தெரியும். அவங்கள்ட்ட கேட்டு பாருங்க முன்னாடி என்ன இருந்துச்சுன்னு. இந்தியாவை ஒரு வேலைக்கார நாடு மாதிரி பார்த்துட்டு இடத்துல இன்னைக்கு வந்து ஒரு அறிவார்ந்த நாடு, ஞான பூமின்னு 100 ஆண்டுகளுக்கு 1000 ஆண்டுகளுக்கு பிறகு திரும்ப வந்துருக்கு. தமிழ்நாடு இதுல எங்க இருக்குன்னு பார்க்கணும் நண்பர்களே. ஒரு அதிமுக ஆட்சி முடியக்கூடிய தருவாயில சென்னை சேலத்துக்கு ஒரு 10 வழி சாலை போடலாம் அப்படின்னா யாருமே கேட்காத கேள்வி எங்க அண்ணன் சீமான் கேட்டார். ஏற்கனவே சென்னை சேலத்துக்கு தான் ரோடு இருக்கு, அப்புறம் எதுக்கு இன்னொரு ரோடுன்னார். நான் தான் கேட்டேன், தமிழ்நாட்டில் இவ்வளவு கட்சி இருக்கு, அப்புறம் எதுக்கு நாம் தமிழர் அப்படின்னு. ஏற்கனவே அவ்வளவு கட்சி இருக்குல்ல, அப்புறம் தயவு செய்து தமிழ்நாட்டில் அரசியல் பேசக்கூடிய யாரும் வில்லிவாக்கத்தை தாண்டுவதில்லை. தான் பெரிய பிரச்சனை. வில்லிவாக்கம் தாண்டி உலகம் இருக்குன்னே தெரியல. தயவு செய்து குஜராத்துக்கு போனதெல்லாம் போதும், அதெல்லாம் பழைய நியூஸ். லேட்டஸ்ட் நியூஸ் யூபிக்கு வந்து பாருங்க, உத்தரப்பிரதேச போய் பாருங்க தெரியும். சார் டிராக்டர் ஓடிட்டு இருந்த ரோட்ல போர் விமானத்தை இறக்குறான் சார், போர் விமானத்தை இறக்குறான். டிராக்டர் ஓடிட்டு இருந்த ரோடு அப்படியே பல 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 கண்ணாடி மாதிரி. பனாரஸுக்கு போனா ஏர்போர்ட் அடையாளம் தெரியல எனக்கு. முன்னாடிலாம் 10 நிமிஷம் அசராம நின்னீங்கன்னா உங்க மூஞ்சிலே துப்பிடுவான் எங்க ஊருக்காரன். பான் போட்டுட்டு இருப்பான், சாரி நீங்க நிக்கிறீங்களா அசராம, நீங்க ஏதோ தூண் செலவுல நினைச்சேன்னு துப்பிடுவான். இப்ப அப்படி வச்சிருக்காங்க, அப்படி வச்சிருக்காங்க, போட்டி போட்டி ஏறுது. வளர்ச்சியை தடுக்கிறார்கள். பரந்தூர் விமான நிலையம் வரக்கூடாது. இளைய தளபதி திரு விஜய் அவர்கள் அழகா சொன்னார், நாங்கள் விமான நிலையத்தை எதிர்க்கவில்லை, பரந்தூரில் விமான நிலையத்தை எதிர்க்கிறோம். நான் கேட்டேன் வேற எங்க ஆரம்பிக்கலாம் நீங்களே சொல்லிருங்க அப்படி.
ஏதாவது ஒரு இடம் சொல்லணும்ல. பனையூர் வேண்டாமா? புரியவே இல்லை. ஹைதராபாத் போய் பாருங்க, பெங்களூர் போய் பாருங்க, எவ்வளவு ரோடு எடுத்திருப்பாங்க, எவ்வளவு இடம் எடுத்திருப்பாங்க. அப்ப இது நம்ம ஆட்கள் அப்படி சொல்லல. நான் இந்த நக்சல்கள் எப்படி சிந்திப்பாங்கன்னு சொல்ல வரேன். முதல்ல வளர்ச்சியை பூரா தடுத்துருவான், அப்புறம் வளர்ச்சி இல்ல பாத்தியா அப்படின்னு ஓட்டு கேட்பான். உங்களுக்கு புரியுங்களா? சத்தீஸ்கர்ல பஸ்தர் மாவட்டத்தில் பள்ளி கூட அமைக்க முடியாது, ரோடு போட விட மாட்டாங்க. நீங்க தயவு செய்து பார்க்கணும், இந்தியா எவ்வளவு கடினமாக பேய் பிசாசு மாதிரி உழைச்சு முன்னேறிட்டு பார்க்கணும். ரோடு போடுவான் சார், ரோடு ரோலர்ல ரோடு போடுவான் சார், சுத்தி 18 போலீஸ்காரன் துப்பாக்கியோட இருப்பான் சார். எப்படியாவது வளர்ச்சியை கொண்டு வரணும்னு அடம் பிடிச்சு நிக்குது பாஜக அரசு. ரோடு போடுறதுக்கு போலீஸ் பாதுகாப்பு, அவன் ரோட்ல குண்டு வச்சிருவான். கேட்டான சொல்லுமா, ரோடு போட்டா ராணுவம் வந்துருமா. கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். முன்னாள் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஆண்டனி அவர்கள் இதே வார்த்தையை சொன்னார். சைனா பார்டர்ல பூரா ரோடு போட்டா அவங்க ஈஸியா வந்துருவாங்க. இன்னைக்கு நம்ம ரோடு போட்டோம், அவன் முழிச்சுக்கிட்டு இருக்கிறான். நம்ம ரோடு போட்டோம் முழிச்சுக்கிட்டு இருக்கிறான். நம்முடைய ராணுவ விமானங்கள் இறங்கி ஏறி பயிற்சி பண்ணிட்டு இருக்கு. ஆபரேஷன் சிந்தூர் எவ்வளவு நாள் ஓடும் அப்படின்னா 3 நாள் சார் போதும் அப்படின்ட்டார். எவன் ஆரம்பிக்கிறானோ அவனுக்கு முடிக்க தெரியணும், எவன் ஆரம்பிக்கிறானோ அவன் தான் முடிக்கணும். வேற ஒருத்த முடிஞ்சா கேம் வேற, எவன் ஆரம்பிச்சானோ அவன் தான் முடிக்கணும். அப்படி அரட்டி எடுத்து ஆச்சரியப்படுத்தி தொலைநோக்கு பார்வையோடு வேகமாக புயல் வேகத்தில் புலி வேகத்தில் ஓடிக்கொண்டிருக்கும் போது பின்னாடி பிடிச்சிருக்கிறாங்க. பரந்தூர் விமான நிலையம் வேண்டாம், 10 வழிச்சாலை வேண்டாம், செயற்கைக்கோள் நகரங்கள் வேண்டாம். நான் அடிக்கடி சொல்லிட்டே இருப்பேன், திராவிட முன்னேற்ற கழகம் மாதிரி பிரமாதமான எதிர்க்கட்சி இந்திய வரலாற்றிலேயே கிடையாது. திமுக எதிர்க்கட்சியா இருக்கும் போது அவங்கள மாதிரி பியூட்டிஃபுல்லான பாலிடிக்ஸ் வேற யாராலும் பண்ண முடியாது. இதே 10 வழிச்சாலைக்கு சாலை வேண்டாம் என்று திமுக அன்று சொன்னது. நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக அண்ணன் ஏவேவேலு ஆனோனே நாங்கள் சாலைக்கு எதிராக இல்லை, சாலை வேண்டும், வளர்ச்சி வேண்டும் மாத்தி சொல்லிட்டார். என்எல்சில மக்கள் போராட்டம் நடத்துகிறார்கள். சில கட்சிகளுடைய பின்னணியில தமிழக அரசு ரொம்ப திடமாக நின்று நில கையெடுப்பு செஞ்சிட்டு இருக்கு. பரந்தூர் விமான நிலையத்தில் திமுக ஆளுங்கட்சி ஆனோனே ஆல்மோஸ்ட் 500 ஏக்கருக்கு மேல லேண்ட் அக்யூர் பண்ணியாச்சு. உங்களுக்கு தெரியுமா, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கொண்டு திரும்ப பெற்ற சட்டம் ஒன்னு இருக்கு. வேளாண் சட்டம் பின்னாடி, ஃபார்ம் லேண்ட் பின்னாடி, அதற்கு முன்னாடி ஒன்னு இருக்கு, நிலம் கையகப்படுத்தும் சட்டம். லேண்ட் அக்விசிஷனுக்கு ஒரு ஆக்ட் கொண்டு தான், அதை 2 ஆர்டினன்ஸ் கொண்டு வர முடியல. யூ won't believe, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு சர்க்குலர் அனுப்பிச்சு, இதை விட அதாவது கொண்டு வர விரும்பின சட்டத்தோட பிரமாதமான நில கையெடுப்பு சட்டம் தமிழ்நாட்டில் இருக்குது, மாநிலங்கள் அதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மூத்த தலைவர் திரு முத்தரசன் அவர்கள் எனக்கு பேட்டி கொடுக்க வந்தார். சார், அதை விட பயங்கரமான சட்டம் தமிழ்நாட்டில் இருக்காம நரேந்திர மோடி சொல்லிட்டார். அப்படியா, தெரியவே தெரியாதே அப்படின்னாரு. தமிழ்நாட்டில் ஒரு சட்டம் இருந்தால் இவர்கள் தெரியவதில்லை. அந்த சட்டத்தின் அடிப்படையில் 500 ஏக்கருக்கு மேல லேண்டு பரந்தூர்ல எடுத்துட்டாங்க. அப்ப என்ன சொல்கிறார்கள், என்ன செய்கிறார்கள்? தமிழ்நாடு வளர்ச்சியில பின்தங்கி இருக்குதுன்னு நீங்க எல்லாம் பிம்பத்துல இருக்கிறீங்க. இல்ல, டாஸ்மாக் உடைய ஆண்டு வருமானம் 50,000 கோடி, இந்தியாவிலே வேற எங்கேயும் கிடையாது. 50,000 கோடி ரூபாய் வருஷத்துக்கு. நான் கொஞ்சம் மேத்தமெட்டிக்ஸ்ல கணக்கு தெரிஞ்ச பெருமக்கள்லாம் பார்த்துக்கோங்க. அப்ப மாசத்துக்கு எவ்வளவு? அரசாங்கத்துக்கான வருமானம், மல்லையாக்கான வருமானம் தனி. அப்புறம் வளர்ச்சி இல்லைன்னு பேசக்கூடாது. 2021 35,000 கோடி தான், 2025 தான் 50,000 கோடி, 15,000 கோடி 4 வருஷத்துல. என்ன வளர்ச்சி இல்ல, வளர்ச்சி இல்லைன்னு இப்ப பார்த்தாலும் 50,000 கோடி. ஜஸ்ட் இமேஜின்.
இந்தியாவிலேயே அதிகமாக தற்கொலைகள் நடக்கிற, எனக்கு முன்னாடி பேசுறாரு 30 நிமிஷம் எடுத்தார், நான் வந்து 1 மணி நேரம் எடுப்பேன். இந்தியாவிலேயே தற்கொலைகள் அதிகம் நடக்கிற 2வது மாநிலம். ஒரு ஆண்டுக்கு 20,000 பேர் தமிழ்நாட்டில் தற்கொலை செய்து இறக்கிறார்கள். அப்படியே கழிச்சு மாசத்துக்கு வாரத்துக்கு நாள் குடிச்சீங்கன்னா 1 மணி நேரத்துக்கு 2 பேர், நம்ம பேசிக்கிட்டு நடுல 4 பேர் தமிழ்நாட்டில் தற்கொலை பண்ணி செத்து போயிட்டான். இந்த மீட்டிங் ஆரம்பிச்சு முடியறதுக்குள்ள 6 பேர் செத்து போயிடும் தமிழ்நாட்டில் தற்கொலை பண்ணி. நீட்டுக்காக தற்கொலை நடக்கிறது அப்படின்னு சொல்லி இவங்க பிம்பத்தை கிரியேட் பண்றாங்க. எவ்ரி ஹவர் there is 2 suicides in தமிழ்நாடு. எவ்ரி ஹவர். அதை பத்தின ஒரு பார்வை, அதை தடுக்கணும். 20,000 பேருங்க வருஷத்துக்குங்க. இந்தியாவிலே அதிகமா செகண்ட் ஹையஸ்ட் ரோடு ஆக்சிடென்ட் தமிழ்நாட்டில் நடக்குது. 18,000 பேர் ஆண்டுதோறும் சாலை விபத்தில் இறக்கிறார்கள். மாசத்துக்கு 1,500 பேர், ஒரு நாளைக்கு 50 பேர் பேர் அவர் 2 பேர். அதுல ஒரு 4 பேர் இறந்து போறோம் அந்த மீட்டிங் முடியறதுக்குள்ள. கல்வியில நம்ம வந்து பெரிய புரட்சி பண்ணிருக்கணும்னு கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ GER அப்படிங்கறத சொல்லிட்டு இருக்காங்க. இந்தியாவிலே அதிகமான மாணவர் சேர்க்கை நடக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. உண்மை, நோ டவுட். அது நீங்களா சேர்க்கிறீங்க? என்னுடைய தமிழர் தந்தைகள் தாய்மார்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாங்க. சம்பாதிச்ச உடனே பிள்ளைகளை தூக்கி பள்ளிக்கூடத்தில் சேர்க்கிறாங்க, படிக்க வைக்கிறாங்க. அவர்கள் பிள்ளைகள் படிக்கணும் என்று ஆசைப்படுறாங்க. நீங்க என்ன பண்ணீங்க? அவர்கள் ஏதோ செஞ்ச மாதிரி படிக்கிறாங்க. GER கூடிருச்சு. ஆனா என்ன நடக்குதுன்னு நீங்க பார்க்கணும். 2024 ஏசர் ரிப்போர்ட் படி அரசாங்க பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய 5ஆம் வகுப்பு மாணவர்கள் 37% பேர் தான் 2ஆம் வகுப்பு பாடத்தை படிக்க முடியுது. 37% அரசு பள்ளி மாணவர்கள் தான் 5ஆம் வகுப்பு மாணவர்களால் 2ஆம் வகுப்பு பாடத்தை படிக்க முடியுது. 2ஆம் வகுப்பு பாடத்துல என்ன இருக்கும் நினைக்கிறீங்க? சுந்தர் பிச்சையா? இல்ல. அந்த இது போட்டிருக்கான் டெக்ஸ்ட்ல. மான் ஓடியது, புலி துரத்தியது, மான் வேகமாக ஓடி குகைக்குள் ஒளிந்து கொண்டு தப்பித்தது. இதை படிக்க முடியல 5ஆம் கிளாஸ் பையனால. 37% பேர் தான் படிக்கிறான். 8ஆம் கிளாஸ் படிக்கக்கூடிய மாணவர்கள் 62% பேர் தான். 8ஆம் கிளாஸ் படிக்கிறவன் 2ஆம் கிளாஸ் பாடத்தை 62% படிக்கிறான். மிச்சம் 32% பேரால் அதை வாசிக்க முடியல, படிக்க முடியல. அரசாங்க பள்ளிக்கூட நிலைமை. இப்ப நேத்து ஒரு ரிப்போர்ட் பார்த்தேன், டைனஸ்டி பாலிடிக்ஸ் எப்படி இருக்குதுன்னு. DMK 18% பேர் டைனஸ்டி பாலிடிக்ஸ், அவங்களுடைய குடும்பத்திலிருந்து வந்தவங்க. அதிமுக 4% பேர். முக்கியமான காரணம் இதற்கு தேசிய கட்சிகள் இல்லாத தமிழகம். அதான் முக்கியமான பிரச்சனை. கம்யூனிஸ்ட் கட்சி முழுக்க கரைந்து, தேசியத்தை எதிர்பார்த்து கரைந்து, அது வந்து மாநில கட்சியாக கூட அங்கீகாரம் பெற முடியாத இடத்துக்கு போயிருச்சு. காங்கிரஸ் கட்சி, திமுக இருந்தால் நமக்கு எந்த குழப்பமும் இல்ல, நம்ம ஈஸியா போலாம். திமுக தலைவர் தமிழக முதலமைச்சரும் பெருந்தன்மையோடு இருக்கிறார். காங்கிரஸ் கட்சிக்கு 10 MP சீட் கொடுத்தார். இந்தியாவிலே யாரும் கொடுக்கல. தேஜஸ்வி சூர்யா இன்னைக்கு சொல்ற, தேஜஸ்வி யாதவ் இன்னைக்கு சொல்லிட்டாரு பீகார்ல, நாங்க 243 நாங்களே தனியா போட்டுக்கிறோம் அப்படின்ட்டு. மம்தா பானர்ஜி காங்கிரஸ் அக்கௌண்ட்லயே சேர்க்க மாட்டேங்குது. ராகுல் காந்தி பார்த்தாரு, அவருக்கு பேசிக்கலா திமுக பெருசா பிடிக்காது. நீங்க பாத்துக்கணும், அவருக்கு வந்து பெருசா பிடிக்காது. அவர் எங்க அண்ணன் ஸ்டாலினே சொல்லிட்டார். ஏன்னா இவர மாதிரி பெருந்தன்மையா இது வரைக்கும் யாருமே செயல்படல, இந்தியா முழுக்க செயல்படல. காங்கிரஸ் கட்சி தனியா எத்தனை MP வாங்க நினைக்கிறீங்க? 10 MP சார், லட்டு மாதிரி கொடுத்திருக்கிறார் அந்த பெருந்தன்மைக்கு சொந்தக்காரர். ஆனா தேசிய கட்சிகள் இங்க இல்லாம போயிடுச்சு, கூடவே நிக்குது. பிஜேபி இருக்கா இல்லையான்னு பிஜேபிக்கு தான் தெரியும். நான் ஏதாச்சும் சொன்னா அப்புறம் திருப்பி சண்டைக்கு வந்துருவாங்க. அது நம்ம நிலைமை சாண்ட்விச் மாதிரி ஆயிடுச்சு சார். அவனும் சேர்க்க மாட்டான், இவனும் சேர்க்க மாட்டான். நீ ஒண்ணு இந்த பக்கம் வா, இல்லாட்டி அந்த பக்கம் வா அப்படின்னா. ஏன் இளைஞர்கள் மாற்றத்தை தேடுகிறார்கள் அப்படின்னு ஏன் புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க? இப்ப இருக்கிற கட்சி சரியில்லைங்கிறதான பிரச்சனை. அதான மக்களுடைய சிந்தனையா இருக்குது. எதனால பிஜேபி வேகமாக வளர்ந்தது, எதனால நாம் தமிழர் 8% பெற்றது, எதனால இன்னைக்கு வந்து விஜய் பின்னாடி தமிழக இளைஞர்கள் அவ்வளவு பேர் நிக்கிறாங்க? அப்ப யோசிக்க வேண்டாமா? Instead of blaming the public, இந்த கூட்டத்துடைய சராசரி வயசு 50. இங்க கூடி இருக்கக்கூடிய சராசரி வயசு 50.
நேத்து திருச்சியிலையும் அரியலூர்லயும் குன்னூர்லயும் குன்னத்திலையும் கூட்டின சராசரி 25. ஜஸ்ட் யோசிங்க. அப்ப அடுத்த தலைமுறை என்ன விரும்புகிறது அப்படிங்கிற பார்க்காம, அவர்களுக்கு என்ன மாதிரி சொன்னா புரியும் அப்படிங்கிற யோசிக்காம நாம ஏதோ தனியா வண்டி ஓட்டிட்டு இருக்கிறோம். இந்தியாவிலேயே நான் எங்கேயுமே பார்த்தது இல்லைங்க இந்த மாதிரி திரையுலகத்தை நடிகர்களை நம்பி ஒட்டுமொத்தமா அடமான வச்ச மாதிரி நிக்கிறது வேற எந்த ஸ்டேஜ்ல. கர்நாடகால நான் பார்க்கல, கேரளால பார்க்கல, ஆந்திரால பார்க்கல. என் டி ராமாராவோட முடிச்சிட்டாங்க அங்க. இது நம்ம வேற டாக்டரோ இன்ஜினியரோ ஆடிட்டரோ யாருமே காப்பாற்ற முடியாது நினைக்கிறாங்க. நடிகர்கள் தான் நம்மளை காப்பாற்ற முடியும். ஏன்னா அவர் ஒருத்தர் தான் ஒரே நேரத்தில் 8 பேர் அடிக்கிறார். டாக்டர் ஒவ்வொருத்தரா வாங்கன்றாரு, இன்ஜினியர் அடுத்த வாரம் வாங்கன்றாரு, நடிகர் மட்டும் தான் ஒரே நேரத்தில் 8 பேர் அடிக்கிறார். அவங்க அப்ப நம்ம பிம்பம் எப்படி போய் நிக்குது அப்படிங்கிறது எனக்கு புரியவே இல்லை. ஆனா இதை பிளேம் பண்ற அர்த்தம் இல்லைங்க. தமிழ்நாட்டில் பிஜேபி ஏன் வளர முடியல அப்படின்னு ஆசிரியர் திரு குருமூர்த்தி அவர்கள்ட்ட கேட்டாங்க. அவர் சொல்றார் டிஎம்கே தான் காரணம் அப்படின்னு. நான் ஹம்பிளா முரண்படுறேன். பிஜேபி தான் காரணம். தமிழ்நாட்டில் பிஜேபி வளராம போனதுக்கு பிஜேபி தான் காரணம். டிஎம்கே தான் பிஜேபி வளர்க்குது. டிஎம்கே லைவ்ல இருந்தா தான் பிஜேபி வளரும். டிஎம்கே இல்லாத தமிழ்நாட்டில் பிஜேபிக்கு வேலை இல்லை. புரியல உங்களுக்கு? கஷ்டம். அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு. திமுக நேற்று வரை பேசிக் கொண்டிருந்த அதே விஷயங்களை திரு விஜய் பேசுகிறார். நேத்து அரியலூர்ல பேசிட்டார். பீகார்ல 65 லட்சம் ஓட்டு போயிருச்சுங்கன்றார். ஓட் சோரி. ராகுல் காந்தி பேசுறது அப்படியே பேசுறார். திமுக கவனமா இருக்கணும், காங்கிரஸ் கட்சி தடமாறிடுமா பாத்துக்கணும். அது ஒரு சிக்னலா நான் பாக்குறேன். காங்கிரஸ் கட்சியுடைய தலைமை கொஞ்சம் யோசனை இருக்கிறதா கேள்விப்படுறேன். அதனால அதே ஒரு சிக்னல் கொடுக்கிற மாதிரி இங்க போயிட்டு இருக்கிறாங்கன்னு பாக்குறோம். தேசிய கட்சிகள் இல்லாத தமிழகம் தான் ஒரு பெரும்பாடு. மக்கள் தேசியவாதிகளா இருக்கிறார்கள். நண்பர் பெரிய பட்டியல் போட்டார். அது சுதந்திர காலத்துக்கு முன்னாடி பாரதியார் காலம் வரைக்குமே பிறகுமே கூட எப்பயுமே நம்ம பின்னாடி வந்ததில்லை. அதனால தான் எம்ஜிஆர் அவர்கள் கூட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்கள் தான் ஆரம்பிச்சாரே தவிர வெறும் தமிழ்நாட்டுக்கான விஷயம் ஆரம்பிக்கல. ஒரு ஆல் இந்தியா பார்ட்டியா தான் அது மைண்ட்ல நினைச்சார். இந்தியாவுக்கான பார்வையோடு நினைச்சார். மூப்பனார் அவர்களும் ஜெயலலிதா அவர்களும் அதே தொடர்ந்து பார்வையில் இருந்தாங்க. தமிழ்நாட்டில் பிஜேபி வளர்க்கறதுக்கு நிறைய ஐடியா சொல்லலாம், யாரும் கேட்க மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரே வழி நரேந்திர மோடி தமிழ் கத்துக்கிறதா. நன்றி, வணக்கம்.